ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து டே 3 ஆஃப் பீட்டா பில்டிங் சீரிஸ். ஆல்ரெடி ப்ரீ ஒர்க்கில் வந்து நம்ம ஃபுட் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்த்துருப்போம். அதில் வந்து வினிகரியிலும் மொய்னாவும் தான் ஃப்ரைஸுக்கான பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் வந்து மொய்னா எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டப்பில் வந்துட்டு க்ளோயிங் கண்டென்ட் இல்லாத, சால்ட் கண்டென்ட் இல்லாத வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சர் தேவை. என்னென்னா மொய்னா பூச்சி வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தேவை. அதுக்கப்புறம் ட்ரை ஈஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்துட்டு மொய்னாக்கான ஃபீடிங். ஸோ நம்ம வந்து என்ன ஈஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரைச்சி வச்சுருக்க ஈஸ்ட்டை வந்துட்டு அந்த டப்பில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்துட்டு க்ளவுடியாக இருக்கணும், அதாவது பால் மாதிரி கலந்துக்கி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கலங்குனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை வந்துட்டு மஸ்கிட்டோ போகாத அளவுக்கு, அதாவது கொசு உள்ளே போய் முட்டை போட்டுறக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு நெட்டி இல்லை துணியை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒன்று பண்ணணும்னா, நீங்கள் ரெகுலராக வந்து ஃபீடிங் பண்ணணும். அதாவது எப்படின்னா, தண்ணி தெளிய வந்துட்டு நீங்கள் ஈஸ்ட்டை வந்து கரைச்சி இதே மாதிரி ஃபீடிங் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு மொய்னா தாராளமாக கல்ச்சர் ஆகிடும். அதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.